வணக்கம். இன்று மே 29ஆம் தேதி இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு 11 பிரிவுகளில் ஞானசேகரன் குற்றவாளி, தண்டனை விவரம் குறித்து ஜூன் 2 உத்தரவு பிறப்பிக்கப்படும் என மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு அப்படிங்கிற செய்தியை தான் இன்னைக்கு தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தளவில் திமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு அப்படிங்கிற செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18, அதில் 6 உறுப்பினர்களோட பதவிக்காலம் முடிகிற நிலைமையில் மீண்டும் உறுப்பினர்களை தேர்வு செய்கிறதுக்கு கட்சி சார்பாக வேட்பு மனு தாக்கல் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் திமுக சார்பில் 4 பேரும், அதிமுக சார்பில் 2 பேரும் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க. இந்த வகையில் திமுக சார்பில் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. 3 பேர் திமுக சார்பும், ஒருத்தர் மக்கள் நீதி மையம் சார்பும் போட்டிடுறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஜூன் 19ஆம் தேதி நடைபெற உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் 4 இடங்களில் 3 இடங்களில் திமுக வேட்பாளர், மீதமுள்ள 1 இடம் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்த ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மைய தலைவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 4 மாதங்களில் ஓய்வு பெறும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராமே ராஜஸ்தானுக்கு இடமாற்றம் கொலிஜியம் பரிந்துரை அப்படிங்கிற செய்தி. என்ன அப்படின்னா, இந்த கொலிஜியம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. ஸோ இந்த இடமாற்றம் தொடர்பாக மத்திய அரசுக்கு கொலிஜியம் தான் பரிந்துரை செய்கிறாங்க. ஸோ நீதிபதிகள் தேர்வு, நீதிபதிகள் இடமாற்றம் இது எல்லாமே யார் பண்ணுவாங்க அப்படின்னா, கொலிஜியம் பரிந்துரை பண்ணுவாங்க. அதன் பேரில் மத்திய அரசு அறிவிப்பாங்க. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா, இவர் 2025 செப்டம்பர் 27ஆம் தேதியோட பணி ஓய்வு பெறுறாரு. அப்போ பணி ஓய்வுன்னு பார்க்கும்போது உயர்நீதிமன்றத்தை பொறுத்தளவில் 62னும், உச்சநீதிமன்றத்தை பொறுத்தளவில் 65ன்னு இருக்குது. ஸோ அந்த வகையில் அவங்க வயது 62 வயதை நெருங்கும் இதில் இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. இவரை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்துக்கு இடமாறுதல் செய்யவும், அங்கு தலைமை நீதிபதியாக பணியாற்றி வரும் MM ஸ்ரீவஸ்தவாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கவும் மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் கொலிஜியம் பரிந்துரை செய்திருப்பது நீதித்துறை வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இன்னொரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளின் இடங்கள் பார்த்தீங்கன்னா 75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட மொத்த அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 75 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் 2 டீட்டா. ஒன்று அவங்களோட ஓய்வு பெறும் வயது, அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தோட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த இடமாற்றம் தேர்வுலாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கொலிஜியம் தான் பரிந்துரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இராணுவ தளபதிகளுக்கு கிரிக்கெட் வாரியத்தின் சல்யூட் அப்படிங்கிற ஆர்டிக்கிள். இந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் உள்ள தீவிரவாத முகாம்களை அளித்ததுடன் அந்நாட்டின் முக்கிய விமானப்படை தளங்களையும் தகவல் தொடர்புகளையும் சேதப்படுத்தி அந்நாட்டை சரணடைய வைத்தது இந்தியா. அனைவரையும் பெருமைப்பட வைத்தது இந்திய ராணுவம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில் சாதனை புரிந்த இராணுவத்தை கௌரவப்படுத்தும் வகையிலும் முப்படை தளபதிகளையும் IPL இறுதிப் போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்குமாறு இந்திய கிரிக்கெட் வாரியம், அதாவது BCCI அழைப்பு விடுத்துள்ளது. வரும் 3ஆம் தேதி அகமதாபாத் கிரிக்கெட் மைதானத்தில் இராணுவ தளபதிகள் தங்கள் வீரர்களுடன் விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளது. இந்தியர்களுக்கு இது பெருமை அளிக்கும் விஷயமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வகையில் இராணுவ தளபதிகளை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி புதிய நடைமுறை மட்டுமின்றி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் நிகழ்ச்சியாகவும் அமைகிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்கள கௌரவப்படுத்தும் விதமாக இந்த மாதிரி ஒரு புதிய முயற்சி எடுத்துருக்காங்க. ஸோ அது வரவேற்கத்தக்கது. அடுத்து பாருங்கள், TNPSC Group 2 தேர்வுக்கு தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பதிவேற்றம் தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆகிருக்கவங்க சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடுங்க. இதில் மெயினாக கொடுத்துருக்காங்க, உரிய காலத்திற்குள் சான்றிதழை பதிவேற்றம் செய்யாதவர்கள் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு சாலைக்கு ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களோட பேர் வச்சுருக்காங்க. எந்த சாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக் கில்லன் சாலைக்கு தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களோட பேர் வச்சுருக்காங்க. இது நம்ம யூனிட் 6ல் இவரை பற்றி பார்ப்போம். ஆனால் இந்த இடத்த பொறுத்தளவில் இந்த ஒரு கண்டென்ட் தான் இருக்குது. ஒரு சாலைக்கு அவரோட பேர் வச்சுருக்காங்க. ஸோ அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயமா இதை பார்த்துக்கலாம்.
ஸோ அவர் சார்ந்த கொஞ்சம் டேட்டாவை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பூஜ்ய நேரம் அப்படிங்கிறத நம்ம வந்து மக்களவையில் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே நடந்தது வந்து மாநகராட்சி மாமன்ற கூட்டம். இங்கேயுமே இந்த பூஜ்ய நேரம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அங்கே அந்த பூஜ்ய நேரத்தில் தான் கேள்வி எழுப்புவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திலும் வந்து இந்த பூஜ்ய நேரம் பற்றி கேள்விகள் கேட்பாங்க. அடுத்ததாக கல்லூரி கனவு அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜஸில் படிக்கிற பசங்களுக்காக கல்லூரி கனவு அப்படிங்கிற திட்டத்தை சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. இது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக, அதாவது இப்போ 12th முடித்து அடுத்து காலேஜ் போகிற பசங்களுக்காக உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது, அது வந்து அரசு உங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் வழங்குது அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. ஸோ வந்து நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்கள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நெடுந்தூர ஓட்டப் போட்டியை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் கல்லூரி கனவு விழிப்புணர்வு நெடுந்தூர ஓட்டம். கல்லூரி கனவுக்கு திட்டம் வந்து கல்லூரி சார்பாக அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இருக்குது. உத்திரமேரூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு வரலாற்றில் உத்திரமேரூர் வரும். அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது உத்திரமேரூர். அந்த கல்வெட்டு வந்து அங்கே ஃபேமஸ்ஸு. ஸோ அது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னை அணுமின் நிலையம் சார்பில் காரணை கிராமத்தில் வந்து புதிய அங்காடி மையம் திறப்பு. ஸோ இதில் வந்து என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒன்று வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2% நிறுவனங்கள் வந்து தங்களோட வருமானத்தில் 2% வந்து பெரு நிறுவன சமூக பொறுப்பு திட்டம் அது கீழே வந்து சுற்றுப்புற கிராம மக்களுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிறது. இந்த மாதிரி பெரு நிறுவன சமூக பொறுப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன் மூலமாக அந்த 2% இதை வந்து அந்த ஃபேக்ட்ரியை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு வந்து வளர்ச்சி அடையும் வகையில் அந்த நிதியை செலுத்துவாங்க. ஸோ இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிறது 2%. ஸோ அதன்படி வந்து நிறைய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவாங்க. இங்கே ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அதாவது ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் பேரில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விமான நிலையம் எங்கே அப்படின்னா பாட்னா. நமக்கு இந்த விமான நிலையங்களை பொறுத்தளவில் எதில் கேட்பாங்க அப்படின்னா, ஜாகிரஃபியில் போக்குவரத்து அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் வந்து ரயில் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, அப்புறம் வந்து இந்த ஏர்போர்ட்டெல்லாம் பற்றி கேட்குறது. இந்த ஏர்போர்ட்டை பொறுத்தளவில் முக்கியமான ஏர்போர்ட்டுகளுக்கு பேர்கள், தலைவர்களோட பேர் வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இப்போ இந்த பாட்னா ஏர்போர்ட்டுக்கு யாரோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களோட பேரை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் ஆர்டிக்கிள் பெண்ணின் பாதுகாப்பே நாட்டின் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆக்ட் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்க சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2005. இது நிறைய வாட்டி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2005 அந்த ஆக்டோட பிரிவு 8 என்ன சொல்லுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேவைக்கேற்ப பாதுகாப்பு அதிகாரிகளை மாநில அரசுகள் நியமித்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 8 சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப பாதுகாப்பு அதிகாரிகளை மாநில அரசுகள் நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே வந்து குற்றங்கள் அதிகமாக நடக்கும் அங்கே வந்து அதிக அதிகாரிகளை நியமித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிவு 8 சொல்லுது. இதன்படி அதிகாரிகளை நியமித்து அந்த குற்றங்களை களைஞ்சு ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இதோட நோக்கம். ஸோ குடும்ப வன்முறை பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2008 பிரிவு 8 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த விஷயத்தை சொல்லுது. ஸோ நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் தேவைக்கேற்ப பாதுகாப்பு அதிகாரிகளை மாநில அரசு நியமித்துக் கொள்ள கீழ்காணும் எந்த சட்டம் எந்த பிரிவு வந்து வழிவகை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ பிரிவு 8 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இது வந்து மத்திய அரசோட திட்டம். இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 2002. இது பாருங்கள், பெண்கள் குழந்தைகள் மேம்பாடு பாதுகாப்பான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வரும் நோக்கில் தான் இந்த மிஷன் சக்தி அப்படின்னு ஒன்று கொண்டு வரப்பட்டது. ஸோ அது எந்த வருஷம் அப்படின்னா 2022 அப்படிங்கிறது. குடும்ப வன்முறையிலோ பிற துன்புறுத்தலிலோ பாதிக்கப்பட்ட பெண்கள் சட்ட உதவி, மருத்துவ உதவி, தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் பெறும் நோக்கில் நாடு முழுவதும் 802 இடங்களில் இந்த ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் அமைக்கப்படுகின்றன. மாநில அரசுகளின் மிஷன் சக்தி திட்டத்தை சரியாக செயல்படுத்துகின்றன என்பதை கண்காணிக்கும் பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஷன் சக்தி அப்படிங்கிறது 2002 முதற்கட்டமாக 802 இடங்களில் வந்து அந்த இதை கொடுத்துருக்காங்க. அதோட இது பார்த்திங்கன்னா
சேவை பார்த்திங்கன்னா சட்ட உதவி, மருத்துவ உதவி, தங்குமிடம் போன்றவற்றையும் வழங்கிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக காந்தி அவர்கள் வந்து, மகாத்மா காந்தி வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, எப்போ வந்து ஒரு பெண் வந்து இரவு 12 மணிக்கு வந்து தனியாக நடமாட முடியுதோ அந்த டைம் தான் நம்மளுக்கு சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பெண்களோட பாதுகாப்பு தான் நாட்டின் பாதுகாப்பு அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த ஆர்டிக்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம பாதுகாப்பை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தான் ஒரு நல்ல ஒரு இது அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நீண்ட காலமாக இந்திய அரசின் பொதுநலக் கொள்கை உருவாக்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் முதுகெலும்பாக திகழ்கின்றன. சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி போன்ற துறைகளில் நுட்பமான திட்டமிடுதலை மேற்கொள்ளும் வகையில் இத்தரவுகள் பெரிதும் உதவிகரமாக இருந்தன. இந்நிலையில் அடுத்த தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்ந்து கொள்வதாக நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அண்மையில் தெரிவித்திருப்பது அனைவரும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கிள் ஒரு தொடக்கத்தில் சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்ததை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சார்ந்து, தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை ஆய்வுலகத்துக்கு ஒரு நல்வரவு அப்படின்னா அந்த பொருளாதாரம் சார்ந்து ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்வரவாக அமைஞ்சிருக்கு. அது போக இங்கே பாருங்கள், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டி மாநிலத்தில் முதல் முறையாக இந்த நிதியாண்டில் தான் முதல் முறையாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அப்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் முதல் முறையாக பொருளாதார ஆய்வு அறிக்கை எந்த நிதியாண்டில் அறிவிக்கப்பட்டுன்னு கேட்பாங்க. 2024-25. ஸோ இது வந்து கரண்ட் டேட்டா அப்படிங்கிறதுனால முக்கியமாக பார்த்துக்கோங்க. இது வந்து யாரால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை. ஸோ இது வந்து தமிழ், ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் வந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து பல்வேறு தரப்புலையும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய புள்ளி விவரங்கள், அதில் மெயினாக நமக்கு அந்த ஆய்வறிக்கையில் வந்து தமிழ்நாடு சார்ந்த அந்த வளர்ச்சி இது பற்றி ஏற்கனவே செய்திகளில் பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பொது அறிவில் இன்றைக்கி என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகிலே அதிக திரைப்படங்களை தயாரிக்கும் நாடு இதுனா இந்தியா. ஆண்டுக்கு சராசரியாக 1000 திரைப்படங்கள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்னு சொல்லி திரைப்பட கலைஞர்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்படும் மிக உயரிய விருதாகும். இது இந்தியாவின் முதல் முழு நீள திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற படத்துக்கு வந்து 1913ஆம் ஆண்டு இயக்கிய தாதா சாஹேப் பால்கே அவர்களோட பெயர்களால் இது வழங்கப்படுகிறதான். பார்த்துக்கோங்க, அந்த முதல் படத்தை இயக்குன அவரோட பேரில் தான் வந்து இந்த விருது வாங்குறாங்க. அப்போ ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற படம் வந்து 1913 வந்திருக்கு. இதை இயக்கிய தாதா சாஹேப் பால்கே அவர்களோட பேரில் தான் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவை மையமாக கொண்டு வழங்கப்படுற சினிமா துறைக்கான மிக உயரிய விருது தான் இந்த தாதா சாஹேப் பால்கே விருது. சொத்துக்களை வந்து ஆன்லைனில் பதிய சட்டம் கொண்டு வருகிறது மத்திய அரசு அப்படிங்கிற செய்தி. புதிய சட்டம் கொண்டு வராங்கன்னா, ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, வருமான வரி சட்டம் வந்து புதுசாக ஒன்று கொண்டு வராங்க. அது வந்து ஏற்கனவே 1961 இருந்ததை மாற்றாக இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வராங்க. இந்த வகையில் இந்த சொத்துக்களை பதிகிறதுக்கும் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இருக்கிறது பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள 117 ஆண்டுகள் பழமையான அந்த பத்திரப்பதிவு சட்டத்தை தான் இப்போது புதுசாக கொண்டு வரப்படுற சட்டம் மாற்றப்போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வர்ற நாட்களில் வந்து அந்த சட்டம் எந்த வருஷம் வந்ததுங்கிறத எக்ஸாக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ தொடர்ச்சி அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற லோகோவை வடிவமைத்த இராணுவ அதிகாரிகள் 2 பேரோட பேர் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து ஹர்ஷத் குப்தா, இன்னொருத்தர் வந்து சுரீந்தர் சிங் அப்படிங்கிறவங்க. 2 பேரும் தான் அந்த லோகோவை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது பெரிதும் பேசப்பட்டது. ஸோ அந்த லோகோ வடிவமைச்ச 2 பேரோட பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்து தெலுங்கு தேசம் கட்சி தலைவராக சந்திரபாபு நாயுடு மீண்டும் தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கட்சி சார்பாக பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கட்சியோட சின்னங்கள் சார்பாக கேட்டிருக்காங்க. இன்னும் தலைவர்கள் யாருமே கேட்கல. ஆனால் நமக்கு வந்து அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வு இருக்கிறதுனால என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ நடப்பு நிகழ்வு சார்ந்து தற்போது இந்த கட்சியோட தலைவர்கள் யார் அப்படிங்கிறதையும் பொறுத்துக்க மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஸோ தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் யாருன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள். ரொம்ப இல்லாட்டி கூட தமிழ்நாட்டை நியர்பை உள்ள கட்சிகளோட தலைவர்களை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டாரு, ரொம்ப நல்லது. அடுத்து ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியாவில் நடக்குது. ஸோ இந்த வருஷத்துக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா தென்கொரியாவில் நடக்குது. இதில் ஃபஸ்ட்டு நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 1 தங்கம் 4 வெள்ளிகளை வென்று இந்தியா வந்து பதக்கப்பட்டியில் தொடங்கியிருக்காங்க. ஸோ கலப்பு தொடர் ஓட்டத்தில் தான் தங்கம் வென்றிருக்காங்க. இந்த வருஷம் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தென்கொரியாவில் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து முதல் மரபணு மாற்றப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு பேர் கொடுக்கல. நாட்டில் முதல் முறையாக மரபணு மாற்றப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்ட செம்பரி ஆட்டுக்குட்டியுடன் ஷேர்-இ காஷ்மீர் வேளாண் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் டீன் வந்து ரியாஸ் அகமது இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நீங்கள் அறிவியலில் படிச்சிருப்பீங்க, டாலி அப்படின்னு ஒரு ஆட்டுக்குட்டி, அதுதான் முதல் மரபணு மாற்றப்பட்ட ஒரு செம்பரி ஆட்டுக்குட்டியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்தியாவில் முதல் முறையாக மரபணு மாற்றப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்ட செம்பரி ஆட்டுக்குட்டியை ஒன்று படமாக காமிச்சிருக்காங்க. அதோட நேம் கொடுக்கல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அடுத்து வரும் செய்திகளில் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நீதிமன்றம் சார்ந்த ஒரு செய்தி. எரிந்த நிலையில் பணம் மீட்கப்பட்ட விவகாரம், நீதிபதி யஸ்வந்த் வர்மா மீது பதவி நீக்க தீர்மானம், எதிர்க்கட்சிகளுடன் மத்திய அரசு விரைவில் ஆலோசனை. ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதியை பொறுத்தளவில் டக்குன்னு வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது. அவங்களுக்கு வந்து தீர்மானம் கொண்டு வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற முறையில் தான் வந்து அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணுவாங்க. அந்த வகையில் பாருங்கள், அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் வர்மா மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர மத்திய அரசு தயாராகி வருகிறது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றுவார். அதாவது இப்போ தான் அவர் வந்து அலகாபாத் நீதிமன்ற உயர்நீதிபதி இதாக இருக்கார். அவர் வந்து அந்த குற்றம் சாட்டும் போது பார்த்திங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார். ஸோ அவரை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து பதவி விலக சொல்லியிருப்பாங்க. ஸோ பதவி விலகாமல் இருந்ததுனால அவங்கள வந்து மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஸோ தகவல் வந்து அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு சஞ்சீவ் கண்ணாவுக்கு கொண்டு போகப்பட்டது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இவர் வசித்த குடியிருப்பு வளாகத்தில் பொருட்கள் வைக்கும் அறையில் சில மாதங்களுக்கு முன்பு தீ ஏற்பட்டது. தீயை அணைக்க சென்ற தீயணைப்பு படையினர் அங்கு எரிந்த நிலையில் பண மூட்டைகள் இருப்பதை கண்டறிந்து மீட்டனர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வந்து உச்சநீதிமன்ற அப்போதைய தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த வகையில் உடனே வந்து நீதிபதி யஸ்வந்த் வர்மாவை ராஜினாமா செய்யும்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா வலியுறுத்தினார். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். ஸோ மறுத்ததன் காரணமாக இதை அடுத்து வந்து அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலைமையில் நீதிபதி யஸ்வந்த் வர்மா பதவி நீக்கத்துக்கு பரிந்துரை செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு அப்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கடிதம் எழுதியிருக்கார். பார்த்தீங்களா, உச்சநீதிமன்ற நீதிபதியே பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க. குற்றம் சாட்டி விசாரணை குழு அளித்த அறிக்கையை இணைத்து அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ அவரை வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணையில் குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. குற்றம் சாட்டி விசாரணை குழு அளித்த அறிக்கையும் அதோட இணைத்து அனுப்பப்பட்டிருக்கு. இந்த வகையில் யஸ்வந்த் வர்மா மீது பதவி நீக்க தீர்மானம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு முன்பாக இது குறித்து எதிர்க்கட்சிகளிடம் ஆலோசித்து அதன் நம்பிக்கையை பெற மத்திய அரசு முயற்சி மேற்கொள்ளும் என கூறப்படுகிறது. பார்த்தீங்களா, அதாவது இது வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வர்றதுனால எதிர்க்கட்சியோட ஆதரவும் பெறுறதுக்காக எதிர்க்கட்சிகிட்ட ஒரு ஆலோசனை வந்து பெறதுக்கு இருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை நீக்கம் வந்து தீர்மானம் கொண்டு வந்து அதன் மூலமாக நீக்கம் பண்ண முடியும். ஸோ அந்த இம்பீச்மெண்ட் கான்செப்ட் தான் இந்த வகையில் தான் இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பணம் கைப்பற்றப்பட்டது. அப்புறம் வந்து தகவல் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு கொண்டு செல்லப்படுது. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து அவரை வந்து பதவி விலக சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து மறுத்துட்டார். அதன்படி வந்து அவர் பதவி மாற்றம் செய்யப்படுறாரு. ஸோ இந்த வகையில் பதவி மாற்றம் செய்யப்படுது. குழு அமைச்சு விசாரணை பண்ணுறாங்க. ஸோ இந்த குழுவோட அறிக்கையும் வந்து அனுப்புகிறாங்க. யாருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் வந்து தலைமை நீதிபதி வந்து கடிதம் எழுதுறாரு. அதோடு சேர்த்து இந்த அட்டாச்மெண்ட்டையும் வச்சு அனுப்புகிறாரு. ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் அவரோட பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரதுக்காக எதிர்க்கட்சிட்டு ஆலோசிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கம் தொடர்பானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.